வணக்கம் மக்களே, எல்லாம் சும்மா இருக்கையெல்லாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பகல் வேலைனா வந்துட்டு காலையில் 7:30க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாவோ. நான் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாஸ்து தொளிச்சு கோலம் போட்டு பொங்குற வேலையை ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கோங்க. ஏமாவும் இன்றைக்கி அதிசயமாக 5:30க்கு எழுந்திரிச்சிட்டு ஏமா நாளைக்கு உனக்கு வேர்க்கல்லையும் பொரிகளையும் போட்டு சட்னி அரைச்சி தந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னலாமா. இன்றைக்கி நான் அரைக்கட்டானா அப்போ வேலை கிடக்கு, நீ வேற விளையாடிட்டு இருக்காது தூரப்போ அப்படின்னா அப்பா வீடியோ எடுக்க விட்டு இவ வந்து சட்னி அரைக்க இட்லி ஊற்றுதான்னு வந்துட்டா பார்த்துக்கோங்க. இவகிட்ட அரைக்க சொன்னதுக்கு நம்மளே அரைச்சிடலாம் அந்த பாட்டு படித்து எடுத்துட்டு ஏமா மிளகாய் இத்தனை போடவா, வெள்ளைப்புடி இவ்வளோ போடவா, பொரிகளில் இவ்வளோ போடட்டா பாருன்னு நம்மக்கிட்ட தான் உயிரை வாங்கினா. சரி, அப்புறம் இட்லி அவளே தான் ஊற்றுனா பார்த்துக்கோங்க. அப்புறம் காலையில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் அவளுக்கும் ஒரு பழக்கம் உண்டு. இந்த மாதிரி சட்னி வச்சாலே முறுக்க நொறுக்கி போட்டு இப்படி தான் சாப்பிடுவோம். என்ன ருசியோ என்ன கர்மமோ தெரில, எனக்கு இது என்னமோ சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா சோறு பொங்கி வெந்தய குழம்பு வச்சேன் பார்த்துக்கோங்க. தொடுகறி வந்துட்டு நீ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காயெல்லாம் போட்டு கூட்டு வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த கூட்டுக்கறி வந்து இந்த வெந்தய குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், தொட்டு திங்கிறதுக்கு ரசத்துக்கும் நல்லாயிருக்கும். ஏமா கல்ல எழுந்திரிச்சிட்டான்னு ஏசிட்டு கிடந்தா அவள் எந்திரிச்சா நல்ல உதவியாக இருந்தது. தேங்காய்லாம் அரைச்சி கொடுத்தா குழம்புக்கு. மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.